வணக்கம். வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாய் இருக்கட்டும். நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு. இன்று 5/8/2025 உங்களுக்கு ஒரு செய்தி பகிரலான்னு இருக்கேன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. அதாவது கழுதையை போன்ற குணமுடைய ஒருவருக்கு கற்பூரத்தை போன்ற நல்ல விடயங்களை எடுத்துச் சொன்னால் அவர்கள் பின்பற்றுவதும் இல்லை, கடைபிடிக்க விரும்புவதும் இல்லை. அதனால் முன்னோர்கள் அவர்களை திட்டும் நோக்கில் கழுதைக்கு, அதாவது அந்த நல்ல செயலை பின்பற்றாதவர்களை குறிப்பிடுவதாகவும், கற்பூர வாசனை என்பது அவர்கள் பின்பற்ற விரும்பாத நல்ல செயல்களை குறிக்கும் சொல்லாகவும் நினைத்து, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, உனக்கு போய் அந்த நல்ல விஷயத்தை சொன்னேன் பாரு, நல்ல விடயத்தை சொன்னேன் பாரு அப்படின்னு திட்டுறது மாதிரியான பொருள் கொண்டு இன்று வரை நாம் அப்படியே புரிந்தும் பேசியும் வருகின்றோம். ஆனால் அதற்கு அது பொருள் அல்ல. கழு என்றொரு புல்வகை உண்டு. அந்த புல்லானது நம்ம அருகம்புல், கோரைப்புல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, 2 வகையான புல்லெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய புல்வகை இருக்குது. அதில் கழு என்கிற புல்வகையும் ஒன்று. அந்த புல்வகைக்கு, அந்த கழு புல்லிற்கு இயற்கையாகவே ஒரு விதமான கற்பூர மனம் உண்டு, கற்பூர வாசனை உண்டு. நாம் தூங்குவதற்கு, படுப்பதற்கு பயன்படுத்தும் பாயை தைப்பது என்று சொல்லலாம், பின்னுதல் என்று சொல்வோம், முடைதல் என்று சொல்வோம். பாய் முடைதல், பாய் பின்னுதல், பாய் தைத்தல் என்று பல்வேறு சொற்களில் கூறுவோம். அந்த வகையில் இந்த கழு பொருட்களை கொண்டு அந்த பாய்தனை தைக்கும் பொழுது அந்த கற்பூர வாசனை தெரியும். அதைத்தான் நம் முன்னோர்கள் கழு, அதாவது அந்த கோரைப்புல்லை கொண்டு கழு தைக்க, அதாவது முடைய தெரியும் கற்பூர வாசனை, கழு தைக்க தெரியும் கற்பூர வாசனை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம அதை அப்படியே மாற்றி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு திட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு அது பொருள் அல்ல. இந்த விடயம்தான் உண்மையான பொருள். இந்த கழு புள்ளிற்கு இயற்கையிலேயே கற்பூர வாசனை உண்டு என்பது தெரியும். ஆனால் இந்த கற்பூர வாசனையால் விட ஜந்துக்களை, அதாவது விஷமுள்ள பூச்சிகளை நம் அருகே அண்டவிடாது நம்மை பாதுகாக்கும். அந்த பாதுகாக்கும் குணம் கொண்ட கழுவகையான புல்லை கொண்டு பாய்களை தைத்து நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த அரிய புல்வகையை பற்றியும் இந்த அரிய செய்தியையும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் இப்பதிவு. படித்ததில் ரசித்தது. நன்றி, வணக்கம்.